தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் இறை இரக்கத்தின் ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு பாஸ்கா காலத்திலும் இந்த இரண்டாவது ஞாயிறை இறை இரக்கத்தின் ஞாயிறாக நாம் கொண்டாட வேண்டும் என்று மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் நமக்கு 2000 இந்த ஆண்டிலே யூபிலி ஆண்டிலே, அதுவும் குறிப்பாக தூய பவுசலாமாவுக்கு புனிதர் பட்டம் கொடுத்த அந்த நாளிலே இறை இரக்கத்தின் ஞாயிறாக நாம் கொண்டாட வேண்டும் என்று நமக்கு கொடுத்திருக்கின்றார். இவ்வாறாக ஏறக்குறைய கடந்த 26 ஆண்டுகளாக பாஸ்கா காலத்துடைய இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையை இறை இரக்கத்தின் ஞாயிறாக நாம் கொண்டாடுகின்றோம். இறை இரக்க ஆண்டவர் நம் மீது வரங்களை கொடைகளை நமக்கு கொடுக்கின்றார். இறை இரக்கத்தின் வழியாக அநேக புதுமைகள் இன்றைக்கு நாம் யூடியூபிலே பார்க்கின்றோம். அநேக புதுமைகள் இறை இரக்க இந்த நவநாள் ஜபத்தை நாம் ஜபிப்பதன் வழியாக ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணிக்கு ஆண்டவர் இயேசு உயிர்விட்ட அந்த நேரத்திலே அநேக மக்கள் இந்த 3 மணி இந்த ஜபத்திலே பங்கெடுக்கின்ற பொழுது பல புதுமைகளை அருங்கொடைகளை பெறுகின்றார்கள், வல்லமையை பெறுகிறார்கள், ஆற்றலை பெறுகின்றார்கள். ஆகவே இந்த பாஸ்கா காலத்துடைய இந்த 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் அருமையான இந்த முதல் வாசக நமக்கு திருத்துதர் பணிகளிலிருந்து 2ஆம் அதிகாரம் 42 முதல் 47 வசனங்களான கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதல் வாசகம் இந்த திருத்துதர் பணிகளிலே இஸ்ராயல் மக்களுடைய அவருடைய அந்த ஒரு கூட்டு வாழ்வு முறை இங்கு தொடக்க கால இந்த கிறிஸ்தவர்கள் முதல் முறையிலே அந்தியோக்கியாவிலே அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதன் பிறகு இந்த கிறிஸ்தவ சமூகமானது ஒன்று கூடி ஒரு பொதுவான தங்களுடைய பொது உடைமை சமுதாயத்தோடைய நோக்கத்தோடு அவர்கள் தங்களுக்கென்று தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாமல் அனைத்தையுமே ஒரு பொதுவாக கொண்டு வந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதைத்தான் நான் பார்க்க முதல் வாசகத்திலே அவர்கள் அனைவருமே ஒன்று கூடி வந்தார்கள், ஒரே மனதோடு ஜெபித்தார்கள், அனைவருமே ஒரே உள்ளத்தோடு ஒற்றுமையாக இருந்தார்கள். அவர்கள் கற்பித்தலிலும் இன்னும் அப்பம் பிட்குதலிலும் நட்புறவிலும் இறை வேண்டுதலிலும் அவர்கள் நிலையாக இருந்தார்கள் என்று இந்த முதல் வாசகமானது குறிப்பிடுகிறது. கற்பித்தல் என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள், அவர்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய தூய வாழ்வு, அதை எதையெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ தங்களுடைய வாழ்க்கையில உறுத்த கிறிஸ்துவால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு தங்களுடைய வாழ்க்கை ஒரு மாற்றம் பெற, பழைய வாழ்க்கை அல்ல, மாறாக உயிர்த்த கிறிஸ்துடைய அந்த காட்சியினால், உயிர்த்த கிறிஸ்துடைய வெளிப்பாடுகளினால் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் புது வாழ்வு பெறக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள். அதான் ஆதிக்கால அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சுயநலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அல்ல, மாறாக பொது நலத்தோடு பிறர் நலத்தோடு தேவையில் உணர்வோருக்கு தங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறாக அந்த கற்பித்தல் அதே வேளையிலே இறை வேண்டல் செய்திருக்கிறார்கள், இறை மந்தாட்டுகளை கடவுள் ஒப்புடுத்திருக்கிறார்கள். அற்பம் பிட்குதலிலே தங்களுடைய பாஸ்கா அந்த விழாவிலே ஒன்று கூடி வந்திருக்கின்றார்கள், தங்களுடைய உறவை நட்புறவோடு கொண்டாடி இருக்கிறார்கள். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். அந்த தொடக்க கால அந்த கிறிஸ்தவ மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு புதியதொரு வாழ்க்கை முறை, அவருடைய கொண்டிருக்கக்கூடிய புதியதொரு ஒரு நடைமுறை நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே கடவுளுடைய பிரசன்னத்தை அவர்கள் கண்டார்கள். அதைத்தான் இந்த முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இவ்வாறாக 2ஆம் வாசகத்திலே ராயப்பர் அருமையாக குறிப்பிடுகின்றார். நமக்கு அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேறு உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இந்த மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக உள்ளது என்று குறிப்பிடுகிறார். இப்பொழுது சிறிது காலம் நீங்கள் பல்வேறு சோதனைகளால் துயர வேண்டி இருப்பினும் அந்நாளிலே பேரவகை கொள்ளுவீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது, அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையுமே மெய்ப்பிக்கிடவே நீங்கள் துயறுகிறீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். பாருங்கள், இன்றைக்கு வரக்கூடிய சோதனைகள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்கள், இன்று நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே ஆண்டவருடைய ஒரு அழைப்பால் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நம்பிக்கையை மெய்ப்பிக்கவே என்று சொல்லுகின்றார். அதான் பார்க்கிறோம் கிறிஸ்தவ இந்த வாழ்வில் வரக்கூடிய சவால்கள், கிறிஸ்தவ வாழ்விலே வரக்கூடிய போராட்டங்கள், இன்றைக்கு அநேக பிரச்சனைகளை இன்றைக்கு நாம் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சுயநலத்தை கடந்து பிறர் நலத்திலே ஆதி கிறிஸ்தவருடைய அந்த வாழ்க்கையை வாழுகிற பொழுது நம்முடைய நம்பிக்கை மெய்ப்பிக்கப்பட வேண்டும்.
எவ்வாறு பொன்னை புடமிடுவது போல, வெள்ளியை புடமிடுவது போல உன்னை புடமிடுவேன் என்று நம்ம ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் பல சோதனைகளால் நம்மை உறுதிப்படுத்துகிறார் என்பதை 2ஆம் வாசகத்திலே அருமையாக குறிப்பிடுகிறார். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் நீங்கள் பெறுகிறீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆக அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு ஆன்ம மீட்பு. ஒவ்வொருவருக்கும் கடவுளே மீட்பராக வருகின்றார், வாழ்வு கொடுக்க வருகின்றார். இதைத்தான் நற்செய்தியிலே பார்க்கிறோம். மூடப்பட்ட கதவுகள் மத்தியிலே உயிர்த்த கிறிஸ்து அவர்களுக்கு தோன்றி, சீடர்களுக்கு தோன்றி, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்துகின்றார். அப்போது தோமா இல்லை. ஆகவே அந்த தோமா என்ன சொல்லுகின்றார்? நான் இயேசுடைய இந்த விழாவிலே என் கைகளை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகின்றார். காரணம், அந்த அளவுக்கு அவருக்கு சந்தேகம். உண்மையிலேயே இயேசு உடலோடு உயிர்த்தெழுந்து விட்டாரா, அல்லது எல்லோரும் சொல்லுகிறார்கள் இயேசுடைய உடலை திருடி போய் விட்டார்கள், இயேசுடைய உடலை காணவில்லை என்று பல்வேறு விதமான குளறுபடியான சிந்தனைகள், ஏமாற்று வேலைகள், இதெல்லாம் பார்க்கிற பொழுதே கண்டிப்பாக என் விரலை அவருடைய ஆணியால் நிறைந்த அந்த தழும்பிலே, அவருடைய காயங்களிலே என் விரலை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகின்றார். அதான் ஆண்டவர் அவருக்கு மீண்டும் ஒரு முறை அங்கு தோன்றுகின்றார். தோமாவிடத்திலே, இதோ உன்னுடைய ஐயம் தவிர்த்து நீ நம்பிக்கை கொள் என்று சொல்கிறார். அவன் சந்தேகத்தை தெளிவுபடுத்த என்று சொல்லுகின்றார். பாருங்கள், தோமா தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த சந்தேகத்தை அவர் தெளிவுபடுத்துகின்றார். கடவுள் மீண்டும் அவருக்கு தன்னுடைய இரக்கத்தை பொழிகின்றார். அந்த அளவுக்கு உயிர்த்த கிறிஸ்து சீடர்கள் மீது ஒரு பற்று கொண்டவராக, இரக்கம் கொண்டவராக இந்த நாளிலே இறை இரக்கத்தினுடைய ஆண்டவருடைய திருநாளை கொண்டாடக்கூடிய உள்ளங்களிலே ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், கனிவுள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார், கருணையுள்ளவராக இருக்கின்றார். அதைத்தான் தோமாவிடத்திலே அவர் பெற்ற அந்த சந்தேகத்தை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். இன்னைக்கு அநேக பேர் சந்தேகத்தோடே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய சந்தேகம் தெளிவுபெற நாம் ஒரு நாளும் அதற்கு திட்டமிடுவதில்லை. சந்தேகம் தெளிவுபெற விரும்புவதும் இல்லை. சந்தேகத்திலேயே, குழப்பத்திலேயே இன்று இருப்பவர்கள் அநேக பேர் கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு நாம் சிந்திப்போம். தோமா தன்னுடைய வாழ்க்கையிலே ஐயம் தவிர்த்து நம்பிக்கையை பெற்றது போல என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லுகிறார். பாருங்கள், தோமாவுடைய அவருடைய அளப்பரிய அந்த நம்பிக்கை. இந்தியாவுடைய அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறார். இந்தியாவிலே ஏறக்குறைய கேரளாவிலே 7 ஆலயங்களை அவர் கட்டியிருக்கின்றார். அந்த அளவுக்கு அவருடைய மறைபரப்பு பணி, நற்செய்தி அறிவிப்பு பணி மற்ற புனிதரை விட புனித தோமா பல இடங்களுக்கு சென்று இயேசுடைய இறை அனுபவத்தை எல்லா மக்களுக்கும் கொடுத்து, திருமலுக்கு அருட்சாரம் கொடுத்து கிறிஸ்தவ மறையை தொடக்க காலத்திலே அறிவித்திருக்கின்றார். காரணம், என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லி நம்பிக்கையினுடைய ஒரு சாட்சியமாக மாறுகின்றார். அந்த அளவுக்கு இயேசுவை ஆண்டவராக, இயேசுவை கடவுளாக பார்த்த அந்த காலங்களிலே இவர் ஒரு சாட்சியாக இருக்கின்றார். இயேசுவை மெய்யாகவே அவர் நமக்காக பாடுபட்டார், நமக்காக அவர் இறந்தார், நமக்காக உயிர்த்தார் என்ற அந்த செய்தியை எல்லா மக்களுக்குமே அறிவித்தார். புனித தோமா அவருடைய இந்த நாளிலே ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் இந்த இறை இரக்கத்தின் வழியாக ஆண்டவர் நம்மீது பொழிகின்றார். இறை இரக்கத்தினுடைய அந்த வெளிப்பாடுகள் நம் அனைவரையுமே ஒன்று கூட்டப்பட அன்று கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையோடு இருந்தார்கள், ஒரே மனதோடு ஆலயத்திலே ஜெபித்தார்கள். அவர்கள் பலதரப்பட்ட மக்களாக இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உடைமைகளை ஒரு பொதுவிலை கொண்டு வைத்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பொதுவுடை சமுதாயத்தை உருவாக்கினார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டாலும் இன்றைய காலத்திலே இத்தே ஒரு நிலை இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? இன்றைக்கு ஆலயத்தில் செல்லுகிற பொழுது ஒரே மனதோடு இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோமா? இன்றைக்கு ஒரே உள்ளத்தோடும் ஒரே மனதோடும் இன்றைக்கு கூடி வருகிறோமா என்பதை இன்றைக்கு பார்க்கிற பொழுது இன்றைக்கு ஆலயத்திலே பல பாகுபாடுகள், போட்டி, பொறாமை, அவர்களுக்கு பொறுப்பு, இவர்களுக்கு பொறுப்பு, இவர்களுக்கு ஒன்றுமில்லை என்ற பலவேறு தரப்பட்ட பாகுபாடுகள் நிறைந்த இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய சாட்சிய வாழ்வு எத்தகையதாக இருக்கிறது? இறை இரக்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையுமே நலமோடும் அன்போடும் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏன் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற ஆண்டுடைய மலைப்புழு வார்த்தைக்கு இணங்க இயேசுவே இரக்கமுள்ளவராக இருக்கிறார். வழி அல்ல, மாறாக நான் இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே நம்முடைய வாழ்வினுடைய யதார்த்தங்களிலே ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் அனுபவிப்போம். இறை இரக்க ஆண்டவர் தூய பவுஸ்தலமாருக்கு காட்சி கொடுத்து வெளிப்படுத்தியது போல இந்த நாட்களிலே நாமும் இந்த இறை இரக்கத்தினுடைய இந்த ஞாயிறை கொண்டாடக்கூடிய நம்முடைய உள்ளங்களிலே ஒற்றுமை உணர்வோடு இருப்போம். புது வாழ்வு பெறுவோம். புதிய நம்பிக்கை பெற்றவர்களாக புதிய சமுதாயத்தை நாம் ஒவ்வொருவருமே படைக்க
ஆண்டவர் இந்த நாளை நம்மை அன்போடு அழைக்கின்றார். இறை இரக்கத்தின் ஞாயிறை நாம் கொண்டாடுவோம். இறை இரக்க ஆண்டவர் தன்னுடைய பேரன்பால், ஆண்டவரே உடைய பேரன்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்று சங்கீதம் சொல்வது போல திருப்பாடல் இன்றைக்கு 118 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் பேரன்பு என்று சொல்வது போல ஆண்டவருடைய இந்த பேரன்பு இந்த உலகத்தை ஆட்கொள்ளுகின்றது. அவருடைய பேர் இரக்கம் இந்த சமூகத்தை மீண்டுமாய் தங்களுடைய பாவத்திலிருந்து விடுபட்டு புது வாழ்வுக்கும் மீண்டுமாய் மனமாறி நற்செய்தியை நம்புங்கள், ஏனெனில் வெண்ணரசு நெருங்கி விட்டது என்பதற்கிணங்க பல சோதனைகள், பல துன்பங்கள் பல வகையிலே இந்த மனிதனுக்கு இன்றைக்கு வரலாம். ஆனால் நாம் எத்தகைய ஒரு கலக்கத்தோடு இன்றைக்கு ஆண்டவருடைய இந்த மீட்புக்காக இன்றைக்கு நாம் உழைத்து வருகிறோம். இறையச்சமே ஞானத்துடைய தொடக்கம் என்று சொல்லப்படுவது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இறையறலை பெற நாம் ஒன்று கூடி வருவோம். ஆதி கிறிஸ்துவோடைய அந்த மனநிலை நம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இன்றைக்கு அன்பியங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு பங்கி தளங்களிலுமே இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றால் இந்த அன்பியத்தின் வழியாக நாம் அனைவருமே இணைக்கப்படுவோம். வெறும் அன்பியம் பெண்பியமாக அல்ல, மாறாக அந்த அன்பியங்கள் அனைத்து மக்களுமே, சிறுவர் பெரியவர் இளைஞர் அனைவருமே ஒன்று கூட்டப்பட எல்லா மக்களுமே ஒரே உடலோடு ஒரே மனதோடு ஜெபிக்க துதிக்க ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ இந்த நாள் இறை இரக்கத்தின் இந்த ஞாயிறு நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது என்ற நம்பிக்கையில நாம் ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இறை இரக்கத்தின் ஞாயிறை கொண்டாடக்கூடிய எங்கள் உள்ளங்களிலே இதோ நீர் இரக்கமுள்ளவர், கனிவுள்ளவர், பரிவுள்ளவர் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. இந்த இறை இரக்கத்தின் வழியாக அநேக புதுமைகளை அநேக மக்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். யூடியூபில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் தம்முடைய குடும்ப சமாதானத்திற்காக இன்னும் பல்வேறு ஆசீர்வாதங்களுக்காக ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளை இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறு இந்த வழிபாட்டிலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆசிரியம் நலன்களையும் கொடுப்பீராக. உம்முடைய வல்லமையால் ஆட்கொள்ளுவீராக. இதோ பழையன கழிந்து புதியன புகுதல் என்று சொல்வது போல ஒவ்வொருவருமே கிறிஸ்துவிலே அந்த புதிய இயல்பை பெற்றவர்களாக, புதிய நம்பிக்கை பெற்றவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆன்மீகத்திலும் தங்களுடைய வாழ்க்கையிலும் வளரக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி இறை இரக்க ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கி நலன்களையும் ஊற்றுக்களையும் என்னாலும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.